நல்லது செஞ்சால் என்றைக்குமே நல்லது தான் நடக்கும். நம்ம யாருக்காவது ஒரு சிறு உதவி செஞ்சாலும் அது நம்மளுக்கு பெரிய உதவியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களோட ருஷானா. வாங்க கதைக்குள்ள போகலாம். 100 வருஷத்துக்கு முன்னால் ஸ்காட்லாந்துன்ற நாட்டில் தாமஸ்ன்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு அழகான பொண்ணை, துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அவளை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு எல்லாருமே செல்லமாக மாக்கி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பண்ணையில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. தாமஸும் மாக்கியும் அதிகாலையிலேயே விவசாயம் பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. ஒரு சமயம் அந்த நாட்டில் சரியான கடுமையான குளிரும் பனியும் வந்துருச்சு. வந்ததில் தொடர்ந்து அவங்களால விவசாயம் பார்க்க முடியல. விவசாய நிலங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. கால்நடைகளுக்கு உணவு இல்லாமல் கால்நடைகள் எல்லாமே செத்து போச்சு. பனி அதிகமாக இருந்தால் நம்ம உணவு எதுவுமே கிடைக்காது இல்லையா, விவசாயம் செழிக்காதுல்ல. அதனால் எல்லாமே ஆடு எல்லாமே செத்து போயிடுச்சு. பயிர்கள் எல்லாமே நாசமாயிடுச்சு. அதனால் விவசாயம் எதுவுமே செழிக்காது அப்படின்றது அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. இப்படியே 7 வருஷங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் போச்சு அந்த தாமஸோட குடும்பத்துக்கு. அவங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. அந்த பணம் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அந்த ஆடுகள்லாம் திருப்பி வாங்கணும், கால்நடைகளை திருப்பி வாங்கணும்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு பணமுமே இல்லை. பயிர் நடணும்னா விதைகள் வாங்கணும், விதைகள் வாங்குறதுக்கும் காசு இல்லை. விவசாயத்தை விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி தாமஸ் மாக்கிட்ட சொல்கிறாரு. 7 வருஷங்கள் நம்ம பாடுபட்டுட்டோம். இன்னும் 1 வருஷம் பாடுபட்டு பார்க்கக்கூடாதா? இந்த வருஷம் என்னமோ கோடை முறை நமக்கு வசதியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா மாக்கி. தாமஸ் அப்படியே சொல்கிறான், இது நடக்காத காரியம். நம்ம ஆள்ற அந்த அரசனுக்கு நம்ம வரி பணம் செலுத்தணும். வரி பணம் கொடுக்கணும்னா அரசர் நம்ம சும்மா விட மாட்டார். நான் முடிஞ்ச வரை ஒவ்வொரு வருஷமும் வரி செலுத்திட்டே வந்தோம். ஆனால் இந்த வருஷம் வரி செலுத்துறதுக்கு என் கையில் சுத்தமாக காசு இல்லை. ஆனால் அதை சொல்லணும்னா அந்த அரசர் நம்ம சொல்கிறது ஏதாவது காதில் வாங்குவாரா? எதுவும் இல்லை. நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாமஸ் கவலைப்படுறாரு. அந்த அரசருக்கு வரி பணம் தான் முக்கியம். நம்மளோட கஷ்டங்களை பற்றிலாம் சொன்னால் அவர் கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்க மாட்டார். நானே அந்த அரசர்கிட்ட நேரில் போய் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நேர்லேயே அவர்கிட்ட போனேன். ஆனால் நான் சொன்ன எதையுமே அவர் காது கொடுத்து கொஞ்சம் கூட கேட்கல என்றார் தாமஸ். நானே நேரில் சென்று அந்த அரசரிடம் நிச்சயமாக நம்மளோட கஷ்டத்தை சொல்கிறேன். நிச்சயமாக அவர் நம்மளோட கஷ்டத்தை அவர் ஒரு நாள் கட்டாயம் புரிஞ்சுக்குவார். வாங்க, நம்பிக்கை மனசை விட்டுறாமல் நம்ம போய் அரசர்கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கி சொல்கிறா. அவர் சொன்னாலும் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தாமஸும் சொல்கிறார். ஆனால் அதை அவர் கேட்கவே இல்லை. அரண்மனை சேவகன்ட்ட போய் சொல்கிறா, அரசர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கடுமையான குரலில் கேட்குறாரு அந்த அரசரும். அப்போது அந்த மாக்ஸி சொல்கிறா, எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. பனிக்கட்டிகள்லாம் அதிகமாக பெஞ்சதுனால எங்களோட கால்நடைகள் எல்லாமே செத்து போச்சு. பயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. நாங்கள் திருமண டயத்தில் சேர்த்து வச்சுருந்த காசு எல்லாமே கரைஞ்சிருச்சு. எங்கள்கிட்ட வரி பணம் கொடுக்கறதுக்கு எந்த காசுமே எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. என்ன பனிக்கட்டி வருஷம் முழுவதுமாக பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அரசர் நக்கலாக பேசுகிறாரு. ஆம் பிரபுவே, பனிக்கட்டி பயிர்கள் எல்லாத்தையும் நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறா. அப்படின்னா நீ பனிக்கட்டியை கொண்டுட்டு வா, அப்படி இல்லைன்னா எனக்கு வரி பணத்தை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொல்கிறாரு. உடனே இவளும் சொல்கிறா, சரி அரசே, நான் கட்டாயம் போய் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுமே தாமஸ்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவள் பனி உருண்டையை தயாரிக்கணும். அந்த பனி உருண்டையை
போய் சேகரிக்கிறான். சேகரித்து ஒரு பெரிய உருண்டையாக செஞ்சு அதை வந்து உருகாத அளவுக்கு ஒரு துணியில் வச்சு சுற்றி அது உருகாத அளவுக்கு கொண்டு வரான். அரண்மனைக்கு கொண்டு வந்து அந்த அரசர்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான். அரசருக்கு அதை பார்த்ததுமே ஒரே வியப்பு. எப்படி இது சாத்தியம்? கோடை காலத்தில் நிஜமாவே பனி இந்த இந்த மாதிரி கொட்டியிருக்கு, நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே வியப்பாக இருக்குது. சரி, அவரோட வாக்கை காப்பாற்றணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு எதுவும் சொல்லாமல் அவர் வாங்கிட்டார். அவனும் நன்றி சொல்லிட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் அவன் நினச்சது மாதிரியே அந்த கொஞ்சம் காலத்துலேயே வெயில் காலமும் வந்துச்சு. பயிரும் நல்லா செழிக்க ஆரம்பிச்சிச்சு. கால்நடை செல்வங்கள் எல்லாமே பெருக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த அரசருக்கோ பெரிய பிரச்சனை ஒன்று சிக்க வேண்டியதாகிடுச்சு. அந்த அரசர் வந்து இன்னொரு அரசர்கிட்ட வந்து தோற்கடிக்கப்பட்டு அவர் வந்து என்னெல்லாம் மேக்ஸி பனிக்கட்டி உருண்டையை கொண்டு போய் கொடுத்துட்டாலும் ஆனால் அவளுக்கு வந்து மனம் சம்மதிக்கலை. விவசாயம் நல்லா வளர ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரி பணத்துக்குரிய காசை வந்து சேமிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்து அது தங்க நாணயமாகவும் வாங்கி வச்சுக்கிட்டான். அப்போது அந்த வரி பணத்தை கொண்டு போய் அந்த அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி போகையில் அவர் இந்த மாதிரி ஜெயிலில் மாட்டிக்கிட்டாருன்றது அவளுக்கு வந்து தெரிய வருது. உடனே அவரை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேக் ஒன்று வாங்குறான். அந்த கேக்குக்குள்ளே அவன் வச்சுருந்த அந்த காசு எல்லாமே மறைச்சி அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு லண்டனில் இருக்க அந்த சிறைச்சாலைக்கு போய் அந்த அரசரை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டு அனுமதியெல்லாம் வாங்கி கொண்டு போகிறான். அவரை பார்த்ததுமே அந்த அரசருக்கு வந்து ஒரே வியப்பு. ஆனால் அவர் கேக்கு கொண்டு வர பார்த்ததுமே அவர் பின்வாங்கினார். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் பனிக்கட்டி மூடி பயிர்கள் அந்த மார்க்சிஸ்ட் செஞ்ச உதவினால தான் அவர் வெளியில் வந்தார் அப்படின்ற நன்றி அவர் மறக்கலை. உடனே அந்த தம்பதிக்கு வந்து இனிமேல் வரிப்பணம் எதுவுமே செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வரிப்பணம் எதுவுமே செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளியில் ஒரு கோப்பையை வழங்கி கௌரவிச்சிட்டாரு. அந்த கோப்பை இன்னமும் எடின்பரோ மியூசியத்தில் ஒரு வெள்ளிக்கலப்பை அவங்க தாமஸோட தம்பதியும் நேர்மைக்கு பரிசாக கிடைச்சதுனால அதை கண்காட்சியில் வச்சுருக்காங்க. இதை போல் இப்போயும் நம்ம பார்க்கலாம். நல்லது செஞ்சால் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வேறு ஒரு அடுத்த கதையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.